இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறதோடு கூட இந்த வேளையில் ஒரு சில காரியத்தை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைய நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. இன்று யுத்தத்தின் செய்திகளுமே கேட்ட வண்ணமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம வேதத்தை தெளிவாய் அறிந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சில காரியங்களை நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வருகையை குறித்து அநேகம் பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. எசேக்கியேலில் சொல்லப்பட்ட யுத்தங்களை பற்றி தெரியாமல் இருக்கிறது. ஏன் குறிப்பாய் இன்று நடக்கிற யுத்தத்தை குறித்து கூட அநேகம் பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் நடக்கிற யுத்தமும் பைபிளும் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை, இந்த மூன்றையும் குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 21வது அதிகாரத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். 6வது வசனம், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். 7வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையை குறித்து நிறைய காரியங்களை பேசிக்கொண்டு வந்தவர். சில காரியங்களை அவர் உவமைகளாக பேசி வருகிறார். அதிலே ஒரு காரியம், ஆண்டவருடைய ஆலயம் இடிக்கப்படுகிறதை குறித்து பேசினார். ஏனென்று சொன்னால் அங்கு அருவருப்புகள் நிறைந்து காணப்பட்டது. தேவன் ஆலயத்தை விட்டு போய்விட்டார். தேவன் ஆலயத்தில் இருந்தால் அந்த ஆலயத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் தொட முடியாது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தை விட்டு தேவன் போய்விட்டால் அது வெறும் கல்லும் மண்ணும் கட்டிடம் தான். அப்படித்தான் தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட விளக்கிட்டான். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கை ரத்தம் படிந்த கை நீ கட்டாதே என்று சொல்லி. தாவீதுக்கு அது சரியான வேதனையாக இருந்தது. ஆனால் தன்னுடைய மகனாகிய சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் சொன்னபோது அவன் மிக மகிழ்ச்சியாக இருந்து அதற்குரிய யாவையும் சேர்த்து வைத்தான். சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டிவிட்டார். சாலமோன் கட்டின பிறகு அந்த ஆலயம் சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆலயம் இடிக்கப்படும், அதுவும் உன்னுடைய நாட்களில் அல்ல, உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன்னுடைய நாட்களில் செய்யாமல் உன்னுடைய பிள்ளையின் நாட்களில், அதாவது உன்னுடைய பரம்பரையின் நாட்களில் நான் அதை செய்வேன். இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். அதே போல நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 9வது வசனத்திலே அங்கு அந்த ஆலயம் சாலமோன் கட்டின கர்த்தருடைய முதலாவது ஆலயம் இடிக்கப்படுகிறது. அதற்கு 24வது அதிகாரத்திலே நாங்கள் 2 ராஜாக்கள் 24வது அதிகாரத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் அங்கு அக்கிரமம் பெருகி அருவருப்புகள் ஆலயத்திலே நிறைந்த போது தேவன் ஆலயத்தை விட்டு போய்விட்டார். திரும்பி பார்த்தால் நேபுகாத்நேச்சர் வந்து ஆலயத்தை இடிக்கிறார். அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த ஆலயம்தான் இஸ்ரவேலிலே இயேசு கிறிஸ்து சொன்ன ஆலயம். இந்த ஆலயத்திலே ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடி இடிக்கப்பட்டு போடும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ஆகாய் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 15வது வசனத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆலயத்தை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் அங்கு தேவன் இல்லை. தேவன் அந்த 2 ஆகாயிலே மீண்டும் கட்டப்படுகிற போது கவனமாய் பார்த்து கட்டுங்கள் என்று ஆண்டவர் ஆகாய் சொல்லுகிறார். ஆகாயிலே அதில் 2 விஷயத்தை ஆண்டவர் சொல்ல, ஒன்று ஆலயத்தை கட்டுங்கள், அதோடு கூட உங்கள் ஆலயத்தை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொல்லி. அப்புறம் அதே போல நாங்கள் 2 ராஜாக்கள் 2 நாளாகமும் 36வது 19வது வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம் ஏன் சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டது என்று சொல்லி. அதற்கு முன்பு வாசித்தாலும் அதை தான் சொல்லப்படுகிறது. அக்கிரமம் பெருகினது,
தேவன் ஆலயத்திலே இல்லை என்று சொல்லி. அதே போல இன்றைக்கு நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, அநேக ஆலயங்களிலே கர்த்தர் இல்லை. ஏன், நான் யூகே தேசத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஆலயத்தை காட்டி சொன்னார், இங்கு நான் இல்லை, ஆனால் அங்கு அவர்கள் போய் வருகிறார்கள், அங்கு ஆலயத்தில் நான் இல்லை என்று சொல்லி. பார்வைக்கு சபைகள் பெரிதாக இருக்கிறது, அங்கு அக்கிரமங்கள் மிகுதியினாலும் அருவருப்புகள் மிகுதியினாலும் தேவன் ஆலயத்தை விட்டு போய்விடுகிறார். அவ்வண்ணமாய் காணப்படும் போது அந்த ஆலயம் வெறுமனையே இருக்கின்றது. இவைகளை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இடிக்கப்பட்ட ஆலயமானது மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் விரும்புகிறார்கள், நம்புகிறார்கள். ஏனென்று சொன்னால், அப்பொழுதுதான் தங்கள் மேசியாவாகிய ஆண்டவர் அங்கு வந்து ராஜாவாய் இருந்து தங்களை ஆளுகை செய்வார் என்று. அவர்கள் வந்த கிறிஸ்துவை மேசியாவாய் ஏற்றுக்கொள்ளல, ஆனால் மேசியா வருவார் என்று ஸ்டில் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அதற்கு அந்த சாலமோன் கட்டப்பட்ட ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி, சாலமோன் கட்டின அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டுமானால் இப்ப இருக்கிற அந்த இஸ்ரேலிலே நடக்கிற யுத்தம், அந்த அல் அலெக்சா என்கின்ற அந்த மொஸ்குக்கான யுத்தம், அந்த மொஸ்குக்கு முஸ்லிம் ஜனங்கள் போராடுகிறார்கள். ஆனால் அதை உடைக்க வேண்டும் என்று ஜூதர்கள் போராடுகிறார்கள். நான் பார்த்தேன், ஒருவர் சொல்லுகிறார், ஜூதர்கள் 500க்கும் அதிகமான மொஸ்குகளை உடைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் மற்றவைகளை பற்றி பிரயோசனம் இல்லை. ஆனால் இப்ப இருக்கிற அந்த அல் அலெக்சாண்டர் மாஸ்க் வெரி இம்பார்ட்டன்டான மாஸ்க். ஏனென்றால் அது இப்ப காணப்படுகிற ஜூதர்களுக்கு அந்த சாலமோன் கட்டின இடத்திலே கட்டியிருக்கிற அந்த ஆலயமும் இந்த மோஸ்கும் ஒன்றுக்கொன்று பக்கத்திலே காணப்படுகிறது. இதில் என்ன பிரச்சனை என்றால், சாலமோன் முதல் கட்டின ஆலயத்தின் அளவிலே இப்ப இருக்கிற ஆலயம் இல்லை. அந்த இடத்திலே குறிப்பிட்ட ஒரு பகுதியை அடக்கமாக கொண்டுதான் இப்ப இருக்கிற அந்த அல் அலெக்சாண்டர் மொஸ்க் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப ஜூதர்களுக்கு தெரியும், சாலமோன் கட்டின ஆலயம் இப்ப இல்லை. இப்ப பேருக்கு ஒரு ஆலயம் இருக்குது, ஆனால் அது சாலமோன் கட்டின மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த நீள அகல அளவின்படி இப்ப இருக்கிற ஆலயம் இல்லை. அந்த ஆலயத்தை கட்ட வேண்டுமானால் இந்த மொஸ்க் உடைக்கப்பட வேண்டும். இந்த மொஸ்க் உடைக்கப்படுமானால் பெரிய யுத்தம் தொடங்கும். அந்த யுத்தம் 3ஆம் உலகப் போருக்கு கூட வழிவகுக்கலாம். ஏன் இவைகளையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மொஸ்க் உடைக்கப்படுமானால் அந்த இடத்திலே சாலமோனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு அந்த இடத்தை அவர்கள் ஒருவரும் உள்ளே வராதபடிக்கு வேலி போட்டு பாதுகாப்பார்கள். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கட்டாயம் அவங்க செய்வாங்க, யாரும் பெற முடியாது. அந்த இடத்தை புறஜாதியார் மிதிக்க இல்லாதபடிக்கு அவங்க செய்வாங்க. அங்கே ஜூதர்கள் மட்டும்தான் என்று, அது எங்களுக்கு மட்டும்தான் உரியது என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், இது சாலமோன் கட்டின பூமி, தாவீது ஆண்ட தேசம் என்று சொல்லி அவர்கள் நிறைய காரியத்தை சொல்லுகிறார்கள். தாவீது எங்களுக்கு கொடுத்த, ஆபிரகாம் எங்களுக்கு கொடுத்த பூமி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னால், இன்று எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே வாழுகிறார். ஆனால் அந்த ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்திலே இன்றைக்கு அவர்களுக்கு பலியிடுகிறதற்கு பலி, ஆரோனுடைய கோத்திரத்திலே இருக்கிற அந்த ஆசாரியன் ரெடி, அவர்களுடைய வஸ்திரம் ரெடி, அவர்களுடைய ஆலயத்திலே வைக்க வேண்டிய சகல காரியங்களும், அந்த கேருபின் சேராபின் உடன்படிக்கப்பட்டி, ஆரோன் துளிர்த்தகோல் எல்லாம் அவர்களுடைய கைவசம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆலயம் தான் கைவசம் இல்லை. அந்த ஆலயத்தை கட்டி கட்ட வெளிக்கிடும் போது பல யுத்தங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்திலே தான் சமாதானம் பண்ணுகிறவனாய் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அப்ப அவன் அந்தி கிறிஸ்து அந்த ஆலயத்தை கட்ட எல்லாவற்றையும் செய்து கட்டி முடித்து பலியிடும் போது அவர்கள் 2 ஆலயம், இந்த ஆலய முறைமை ஒரு காலமும் பூமியிலே காணப்படாது. அங்கு பலியிடுகிற ஆலய முறைமை வந்தவுடன் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை விட்டு வெளிக்கிட்டுருவார். அப்பொழுது இங்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே காணப்பட மாட்டார். அதே போல அந்த
புற ஜாதியார் என்று சொல்லப்படுகிறவர்கள் அந்த இடத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு ஒரு காரியம் உண்டு. அதுதான் 21வது லூக்கா 21வது அதிகாரம் 24வது வசனத்திலே பின்பக்கம் சொல்லுகிறது, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் என்று சொல்லப்படுகிற அந்த நகரம் புற ஜாதியர்களாலே இன்றைக்கு மிதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த முஸ்லிம் மக்களாலும் சரி, வேறு இலங்கை தேசம், இந்திய தேசங்களில் இருந்து போகிற ஜனங்கள், உலகத்தில் இருந்ததை பார்க்க போகிற ஜனங்கள் எல்லாராலும் அந்த மொஸ்கிலே எல்லாரும் போய் வருகிறார்கள். ஆனால் எப்ப அந்த மொஸ்க் உடைக்கப்படுகிறதோ அப்பொழுது அவங்க வேலியை போட்டு கட்டி விடுவாங்க. அதற்கு பிறகு அங்கு யாரும், இஸ்ரவேலரை தவிர, ஜூதரை தவிர யாரும் அங்கு போக முடியாது. அப்ப புறஜாதியார் அந்த இடத்தை மிதிக்கிற நாட்கள் முறைந்துவிடும். இந்த வசனம் அங்கு நிறைவேறுகிறது. லூக்கா 21:24 நிறைவேறுகிறது. அப்படி நிறைவேறும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை எடுத்துக்கொண்டு போய்விடுவார். கர்த்தருடைய வருகை அது இருக்கும் வரைக்கும் இங்கே இது நிறைவேறும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இருந்து எடுக்கப்படுகிற காலம், கர்த்தர் எங்களை கூட்டிக் கொண்டு போகிற காலம் எல்லாம் வெகு சீக்கிரமா இருக்கிறது. அதைத்தான் நான் இப்பொழுது சொல்ல வருகிறேன். கிறிஸ்தவர்களாகிய, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் போறதுக்கு எங்களை தயார் பண்ணி விட்டாமா, தயார் பண்ணி கொண்டிருக்கிறோமா, அல்ல அந்த இருதயம் எங்களுக்கு இருக்கா இல்லையா, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ, அது அவரவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவையும் இந்த பூமிக்கு வருகிறதற்கு இயேசு கிறிஸ்து ரெடியாகி கொண்டு விட்டார். அதே நேரம் அந்தி கிறிஸ்துவானவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவன் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். பூமி கர்த்தருக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆயத்தப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற வேளையும் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வெளிப்படுத்தலே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், முத்திரை உடைக்கப்படும் போது, அந்த முத்திரை உடைக்கப்படும் போது அங்கு சமாதானம் இல்லாமல் போயிடும். சமாதானத்தை எடுத்து போடும்படிக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாங்கள் வாசித்தோமானால், அவன் ஜெயிக்கிறவனாய் வருவான். அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அதிகாரம் எப்படி என்றால், பூமியிலே சமாதானத்தை எடுத்து போடும்படிக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பூமியில சமாதானம் இன்றைக்கும் சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் போதகர்கள் போதிக்கிறார்கள். அப்போஸ்தலர், டாக்டர், ரெவரன்ஸ் என்றாங்க, போதிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய பரிசத்தில் இருந்து, வலது பரிசத்தில் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று. இன்று இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிற நிலைமையை விட்டு வந்து அவர் புத்தகத்தை வாங்கி முத்திரையை உடைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு முத்திரை உடைக்கப்படுகிற நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிற காலம் எங்களுக்காக வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து எங்களை உயிர்ப்பித்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற நாட்கள் முடிந்து இன்றைக்கு அவர் முத்திரை உடைத்து கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு சமாதானத்தை எடுத்து போடும்படிக்கு அப்ப முத்திரை இந்த 6வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற முத்திரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முத்திரைகள் முடிகின்ற நிலைமைக்கு வருகிறது. குறிப்பிட்ட சில முத்திரைகளை இன்னும் உடைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்னார், ஒருவன் உலகத்தை ஆதாயப்படுத்தினால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அவன் என்னத்தை தான் செஞ்சாலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அவன் ஞானவானாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் தனக்கு பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் தானியேல் கடைசி அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமானால், அங்கு பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற ஞானவான் யார் என்று சொன்னால் கர்த்தருக்காக சுவிசேஷத்தை சொல்லி ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவனே.
அப்ப எங்களுக்கு அழிந்து போகிற பொக்கிஷங்களை, அழிந்து போகிறவைகளை தேடி, பூமியில தேடி பொக்கிஷங்களை நீங்க சேர்த்து வைக்காதீங்க. பரலோகத்திலே உங்களுக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப நீங்க பரலோகத்துக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படி நீங்கள் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற காலத்துக்களே நாங்கள் வந்திருக்கிறோம். அன்பான பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. இனி பணம் தேடி ஓடுவதில் பிரயோஜனம் இல்லை. இருக்கிறது போதும் என்கின்ற மனதோடு கூட நீங்கள் தேவனிடத்தில் இருப்பதே மிகுந்த ஆதாயமாய் இருக்கிறது. காணாது 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 மற்றவர்களை ஏமாற்றுவது, வஞ்சிப்பது பிரயோஜனமற்றது. நான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே பேச வைக்கிறதுன்னு சொல்லுகிறது நிமித்தம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், தேவன் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்கிறதை சொல்லுவார். மனுஷன் போதிக்கிற விதமாய் அல்ல, மனுஷன் விதமாய் அல்ல. அவர் அதிகாரமுடையவராயும் அவர் தான் சொல்லுகிறதை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இதில் சொல்லி வைத்ததை செய்வார். எப்படி புதிய ஏற்பாட்டில் நாங்கள் வாசிக்கிறோமோ, தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்து தேவன் ஆலயத்தை விட்டு போய் அங்கு ஆலயம் இடிக்கப்பட்டு பாழாய் போனது போல, இன்றைக்கும் ஆலயம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய ஆலயத்தை கெடுத்து, எங்களுடைய ஆலயத்தை நாங்கள் எல்லா இச்சைகளுக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாவற்றுக்கும் கொடுத்து, தேவனே தூர போன பிறகு நாங்கள் அவரை ஆலயம் என்று சொல்லிக் கொண்டிருப்போமானால் அது வெறுமனே பிரயோஜனமற்றது. தேவன் அங்கு இல்லை. அதே போல்தான் சபைகளுக்கும் நான் சொல்லுகிறேன். சபைகளிலே சகல அருவருப்புகளும் செய்து கொண்டு, இது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயமும் கர்த்தருடைய பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளும் ஆலயத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாதது செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாதுதான். மனுஷன் அதை நியாயப்படுத்தவே முடியாது. ஆலயங்கள்ல வியாபாரம், பொய், களவு, தேவனுக்கு பிரியமில்லாதது எல்லாம் உண்டு. வட்டிக்கு கொடுப்பது, மற்றவனை தூஷிப்பது, சகோதரனை வெறுப்பது, போதகர்மார் 2 போதகர்மார் பேசுறல்ல, ஆனால் திருவிருந்து கொடுப்பது, ஒரே தொட்டிக்கு இருந்து ஞானஸ்தானம் கொடுப்பது, பேருக்கு அப்போஸ்தலர், டாக்டர், ரெவரன்ஸ், ஆனால் தேவனுடைய ஊழியம் செய்கிறீங்க, ஞானஸ்தானத்தை கொடுக்குறீங்க, அந்த ஞானஸ்தானம் கொடுக்குற 2 பேரும் பேசுறல்ல. திருவிருந்து கொடுக்குறீங்க, 2 பேரும் பேசுறல்ல. திருவிருந்து எடுக்கிறீங்க, மற்றவர்களோடு பேசுறல்ல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் டிவோர்ஸ், திருமணம். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தன் மனைவியை விபச்சாரத்தின் நிமித்தம் தள்ளி வைக்க கூடாது. அது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடு அதை கூட மன்னிக்கணும் என்று சொன்னார். ஏனென்றால் நீ செய்த விபச்சாரத்தை நான் மன்னித்தேன், நீ உள்ளுக்குள்ள இச்சையாய் கற்பம் தரித்து செய்த பாவத்தை மன்னித்தேன். நான் உனக்கு மன்னிக்கிறது போல, நான் உனக்கு இறங்கினது போல நீ உன்னுடைய சகோதரனுக்கு இறங்க வேண்டும் என்று சொன்ன தேவன். இதோடு கூட நான் முடிக்கிறேன். அன்பான பிரியமானவர்களே, சகலவற்றிலும் மனம் திரும்பி உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பி, உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பி, நீங்கள் எல்லாவற்றையும் மறைக்க விட்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியோடும் கூடுவது கூட ஆயத்தப்படுத்துங்க. God bless you.